எம்ஜிஆர் வீட்டுக்கு பலமுறை நீங்க போயிருப்பீங்க. போயிருக்கேன். நம்ம சொந்த வீடு மாரி தாங்க. ம். நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கு போனா நேரா போயிடுவோம். அ அங்கேயே உட்காந்து சாப்பிடுவோம். ஒரு தடவ என்ன ஆயிப்போச்சு, ஒரு பொங்கலுக்கு உள்ள வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு போனா முன்னாடி ஃபுல்லா க்ரவுடு. ம். உள்ள போயிட்டோம். மேல தலைவர் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்ப சாப்பிட்றலாமேன்னு சொல்லிட்டு, அவருடைய டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ம். சாப்பிட்டுட்டு இருக்கேன். வந்துட்டாங்க. தலைவர் வந்துட்டாங்க. இன்னொரு யாரோ மத்திய அமைச்சரோ யாரோ வந்திருக்காங்க. ஓஹோ! அவர கூட்டிட்டு வந்துட்டாரு. ஓ! எனக்கு கிடு கிடு கிடுன்னு ஆடி போயிடுச்சு. ம். இல்ல மேல ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னு வந்துட்டேன். நான் அந்த அப்படியே அந்த இலைய தட்ட எடுத்துட்டு எடுத்துட்டு கிளம்பிட்டீங்க. கிளம்புறேன். அ. வேகமா வந்து தோள்ல கை வச்சு ஒரே அமுக்கு. "கீழ உட்காரு." எப்படி அவங்க யாரோ கூட விஐபிஸ் யாரோ இருக்காங்க. நான் அங்க போறேன். உட்கார். அவங்க சமையல்காரன் அந்த நண்பர கூப்ட்டு, "இவனுக்கு 2 லட்டு கொண்டு வந்து வைன்னு." அ. ஏற்கனவே திரும்பி கிடைக்குமோ, கிடைக்காதோன்ற அவசரத்தில நான் ஒரு 2 சாப்பிட்டேன். ஓ! திருப்பி 2 லட்ட பார்க்குறேன், அவர பார்க்குறேன். பயமா வேற இருக்கு. அவங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேச வந்திருப்பாங்க. நம்ம போயிட்டு இப்போ சாப்பிடுன்றாரு. சரின்ட்டு இப்படி எடுத்து கடிச்சா, அவர்கிட்ட கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்றேன். "இவன் நம்ம பையன் நல்லா சாப்பிடுவான்" ம். அப்படின்றாரு. நம்மளா இருந்தாலே, "யோவ் அங்க போய் உட்காந்து சாப்பிடுயா" அப்படின்னு தான் நம்ம உண்ம, சொல்லுவோம். உண்ம, உண்ம. அந்த மாரி ஒரு பெருந்தன்மைலாம் நம்ம பார்க்கக்கூட முடியாது. யார்கிட்டயும் பார்க்க முடியாது.